அப்படின்ற மாதிரி ஒரு பிலீவ். இப்போ அவன் நெஞ்சில் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு குறி போட்டாங்கன்னா அவன் நெஞ்சில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஆனா சிம்பிள்ஸ் வேற வேற. ஹியூமன் ஃபார்ம் கியூபிஸ்டிக் ஃபார்ம் மாதிரி இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும். பட் இந்த டாட்ஸ் தான் அதில் இம்பார்ட்டன்ட். அந்த ஓகே எந்த டாட்டில் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ மேல் ஃபீமேல் அந்த ஐடென்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அந்த அனாட்டமி வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் அனாட்டமி இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இமேஜஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக வரைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனையாகி இவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி என் வீட்டில் வந்து ஒருத்தருக்கு தொடர்ந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அவருக்கு ஹஸ்பண்டுக்கு நெஞ்சு வலி இருக்குது, வயிற்று வலி அப்படின்ற மாதிரி அந்த ஜனங்கள் கேட்குறப்ப சரி அதை நான் க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போய் அந்த ஃபிகர் மேலே இதை வேற ஒரு டாட்லாம் வச்சு அந்த பவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இன்னைக்கு இந்த அவங்க கிட்ட இது அதிகமா நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அதிகமாக நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நாம பயப்படுறதுக்கு தயாரா இருந்தால் பயமுறுத்துறதுக்கு நிறைய பேரே இருக்கிறாங்க. இதை வந்து உங்களுடைய ஆராய்ச்சியில நீங்க சொல்லியிருக்கீங்க. இவர் வந்து ஜாதகப்படி நடக்கிறதுன்னு சொல்றாரு. இவர் வந்து இறைவனோட சக்தியை வச்சு நாம இதெல்லாம் சொல்றோம் அப்படின்றாங்க. நான் கைனடிக் எனர்ஜியை பத்தி சிம்பிள்ஸை பத்தியும் சொல்லிட்டேன். மிஸ்டர் வெங்கடேஷ் சர்மா, நீங்க வந்து ஒரு ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் இல்லையா? நமஸ்காரம் சார். ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர். நீங்க பலவிதமான பூஜைகள்லாம் செய்யறீங்க. உங்களோட கண்டுபிடிப்பு என்ன? ஏவல் பின்னி சூரியம் இருக்கு. இவ்வளோ நாள் எல்லா பேஷண்ட்டு கேட்கும்போது நான் யாரை கன்வின்ஸ் பண்ணுறதுன்னே தெரியல. கிருத்திகானாம் அக்னி தேவதான்னு ஒரு அற்புதமான அதர்வனத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரம் எதுக்கு சொல்லப்படுறது அப்படின்னா, இந்த மாதிரி புத்தி சுவாதீனம் இல்லாமல் சித்த சுவாதீனம் இல்லாமல் பயம் அமானுஷ்யமான ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு சில சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவ வரும்போது அவள் உள்ள நுழையிற டைம் இருக்குது பாருங்கோ, அதில் அந்த சூரிய ஹோரை வேலை செஞ்சதுனாலோ கிருத்திகை நட்சத்திரம் வேலை செஞ்சதுனாலோ அவளுக்கு இந்த உபதிரவம் வரும்னு ரொம்ப சீக்கிரம் சாதாரணமாக சொல்லிவிடலாம். இந்த மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்குது. இந்த மாந்தியினுடைய செயல்பாடுகள் வந்து மிக பிரம்மாண்டமான விஷயம். அது கேரளாவில் மாத்திரம்தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு விளக்கங்கள் கொடுக்குறா. அதுக்குள்ள பரிகாரங்கள் அவள் கரெக்டாக பண்ணுறான். இப்போ இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்யூஷனா, அவங்களுடைய பயமா, இயலாமையா, உண்மையிலேயே இது இருக்கா, பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இவ அத்தனை பேரும் போக வேண்டிய இடம் ஒரே ஒரு இடம். திருவிழான்னு ஒரு ஊர் இருக்கு கேரளாவில், மகாதேவர் க்ஷேத்திரம். அங்கே வந்து ஜின்னுக்கு தனியாக சன்னிதானம் இருக்கு. உருவத்தை மாற்றி உங்களிடம் வந்து பேசக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை. இவெல்லாம் அங்கே போனால் அவள் ஒரு மருந்து கொடுக்குறா ஒரு குவளையில். அந்த மருந்து அவள் சாப்பிட்டுட்டு அந்த க்ஷேத்திரத்தை பிரதர்ஷனம் பண்ணணும். பிரதர்ஷனம் பண்ணி 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 அவள் வயத்தில் இருக்கிற இவ சொன்ன மாதிரி ரோமம் வளர்ந்தது, கட்டி வளர்ந்தது, வாட் எவர் மைட் பி த கேஸ் ஆஸ் தே சே ஆஸ் ஆல் they'll be curedங்கறீங்க. நிச்சயமா வாமிட் பண்ணுவா. நாம எல்லாருமே ஒன்று மாத்திரம் சின்ன வயசுல இருந்து கேட்டுக்கிட்டே வரோம், இது மாயை, இது மாயை. நாம இன்னைக்கு பார்க்குற எல்லாமே ஒரு 3 டைமென்ஷன்ல தானே தெரியுது. நம்ம கண்ணுக்கு பார்க்கும்பொழுது எல்லா ஃபிகர்ஸுமே 3 டைமென்ஷன்ல தெரியுது இல்லையா? ஆனா 4th டைமென்ஷன் ஒன்று இருக்கு. அது வந்து அதிகப்படியான தியானத்துக்கும் அதிகப்படியான ஒரு லெவல்ல போகும்போது அந்த 4th டைமென்ஷன் நமக்கு தெரியும். அந்த 4th டைமென்ஷன் தெரியும் பொழுது கண்டிப்பாக எதுக்குமே நாம பயப்படவும் மாட்டோம். எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க பாருங்க. நம்முடைய கலாச்சாரத்திலே ஊறி வருகின்ற மற்றைய மூடப்பழக்கங்களிலே கர்மாவின் பலன் இது, போன ஜென்மத்திலே நீ செய்த பாவத்தின் வினை இது, அல்லது செய்வினை செய்து விட்டார்கள், காற்று கருப்பு உன்னை அடி இருக்கிறது என்று சொல்வார்கள். இப்படி செய்வினை செய்து விடுகின்ற யாரோ உனக்கு வேண்டாதவர்கள் செய்து விட்டார்கள், அதனால் நீ அவர்கள் படியே நடக்கிறாய் என்று சொல்வதெல்லாம் வந்து ஒரு வெற்றுவேற்றுத்தனமான ஒரு இது. காலங்காலமாக மூடநம்பிக்கையிலே மூடி போயிருக்கிற ஒரு பழக்கத்தின் வழி இது. யாரோ ஒருவர் நமக்கு வேண்டாதவர்கள் நமக்கு ஏதோ மந்திரம் சூன்யம் வைத்து விட்டார்கள், அதன் காரணமாக நாம் அவசியப்பட்டு கொண்டிருக்கிறோம், அதனால் என்று சொல்லி சொல்லி அவருடைய நிஜமாகவே அவர்களுடைய மனதை இதெல்லாம் வந்து சொல்லப்போனால் ஒரு பிரெயின் வாஷ் என்று சொல்வார்களே, அந்தமாரி மூளைச்சலவை செய்கின்ற ஒரு வழி. ஆக செய்வினை என்பதை நம்புகிறார்கள். உடனே இந்த ஊர் ஜோசியம் பெற்றதா இல்லை மலையாள ஜோசியம் பெற்றதா என்று அதை தீர்ப்பதற்கு உண்டான வேறு விதத்திலே பணத்தையும் நேரத்தையும் விளைவாக்கி கொண்டு மனதையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த செய்வினை செய்வது என்பதெல்லாம் அதன்படி நடக்கிறார்கள் என்றால் இவர்கள் மனதே மாறிவிடுகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாறிவிட்ட மனம் அப்படியே அவர்கள் இடுகிற அந்த உத்தரவுப்படியே செல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த மந்திரவாதிகளிடமும் இந்த சாமியார்களிடம் இருக்கிற மூலதனமே மற்றவர்களை தன் வசப்படுத்தக்கூடிய, மற்றவர்களுடைய வீக்னஸை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் இருக்கிறது அவர்களுக்கு. அதை வைத்துக்கொண்டு தங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்து விடுகிறார்கள். பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நாம நம்புறோம். அதுக்கு ஒரு தீர்வு ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா
கண்டிப்பா இது உண்மை அப்படின்னு நாம நினைக்கிறோம். நாம பாதிக்கப்படாத வரைக்கும் நாம நம்புறதில்லை. ஆனா தயவு செஞ்சு உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன் சகோதரிகளே, பெண்கள் தான் அதீதமான சக்தி வாய்ந்தவர்கள். நான் பாதிக்கப்படலைங்கிறதுக்காக அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த காலகட்டத்திலையுமே நீங்கள் இட் இஸ் மீ 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 அலோன், நான் தான் இந்த உலகம், இந்த உலகத்தில் ஒரு அணு நான் அல்ல அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நாம்ங்கிற உணர்வோடு தைரியம் நமக்கு பிறக்கும். மறந்துடாதீங்க, தைரியம் நம்மளுடைய பிறப்புரிமை, கதையல்ல நிஜம். நாளை Lakshmi's Wardrobe sponsored by Kumaran Silks, T Nagar, Chennai.